என்னைக்காவது நான் தேவ சித்தத்தை கேட்டு செய்கிறேன்னா என்னைக்காவது நீங்க கேட்டிருப்பீங்களா? தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற, இவன் என் சித்தத்தை கேட்டு நடத்துகிறவன். யோசிச்சு பாருங்க, அவன் வெறும் ஆடு மேய்ச்சவன், ஒரு மனிதனுக்கு தகப்பனாக தேவன் சொல்லுகிறார். தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தத்தக்கதாக தாவீதை தகப்பனாக இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அவன் தேவ சித்தத்தையே கேட்டு செய்வான். அப்போ இயேசுவிடத்தில் நல்லா தெரிஞ்சுங்க. இதே இவ்வளவு சொல்றேன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்றீங்கன்னா உங்க எண்ணங்கள் எல்லாம் என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும். சொல்லுங்க. தேவன் ஒரு குடும்பத்தை விசேஷமாக ஆளுகை செய்கிறாருன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவார்னா, பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு தூதனை அனுப்புவார். மனைவி, கணவன், உன் பிசினஸ், தொழில், வேலை எல்லாவற்றுக்கும் ஒரு தூதனை போய் நீ அந்த குடும்பத்தை வேலையேறு. ஏன்னா நான் அந்த குடும்பத்தை ஸ்பெஷலாக என்ன பண்றேன், டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் வீட்டுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், சந்தோஷம், சமாதானம், கிருபை, நான் கட்டிடங்கள் மட்டும் சொல்லல, உன் செல்வாக்கு, உன் வாழ்க்கைக்கு, உங்க வாழ்க்கைக்கு எது எது தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய பார்வையில அவருடைய ஆளுகையில தேவன் வைத்திருப்பார். ஏன்னா நீ தேவ ராஜ்யத்தோட மெம்பரா மாறிட்டீங்க. யார் ஒருவர் கை கொள்றீங்களோ, இந்த 10 கற்பனைகளை கை கொள்றீங்களோ, தேவ சித்தத்தை கை கொள்றீங்க. அப்போ பார்லிமெண்ட், பிதாவின் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க ஒரு மெம்பராய் மாறுறீங்க. எங்கெங்கெல்லாம் நீ கர்த்தர் சித்தத்தை நீ கேட்கிறையோ அங்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார். கர்த்தர் சித்தத்தை கேட்டு செய்யணும்னா உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கணும்னா தேவ சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கணும். பிதாவின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தீனா பிதாவானவர் உன் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. இன்னைக்கு என்ன தலைப்பு? தேவ சித்தத்தை எப்படி செய்வது? அப்படி தேவ சித்தம் செய்த என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும்? நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, தேவ சித்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. 99.9% கிறிஸ்துவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவர்கள் 99.9%. அப்போனா 1% கம்மி. அவர்கள் மட்டும்தான் தேவ சித்தத்தை கேட்டு நடக்கிறவங்க. மீதி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள் அல்ல. மீதி இருக்கிறவங்க தேவ சித்தத்தை கேட்பாங்க, ஆனால் நடக்க மாட்டாங்க. ஒரு நபர் என்கிட்ட கேட்குறாரு, சபையில் அவருக்கு முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். 1 வருஷம் முடியல, 9 மாதம் ஆயிடுச்சு. 1 வருஷம் முடிய போது என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பொண்ணை பார்த்துருக்குறோம் பாஸ்டர், திருமணம் பண்ணலான்னு. நான் கேட்டேன், உங்களுக்கு முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆவலையே பிரதர்? இல்லை பாஸ்டர், நாங்கள் கல்யாணம் எப்போ தான் பண்ண போகிறோம்? கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் பண்ண போகிறோம். நான் சொன்னேன், சரியா என்னத்துக்கு எனக்கு கேட்குறீங்கன்னு. ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பாஸ்டர், கர்த்தர் சித்தத்தை தெரியாமல் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை, கர்த்தர் சித்தத்தை சொல்லுங்கன்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு என்ன பண்ணுறேன், அவர்களுக்காய் கர்த்தர் சித்தத்திற்காய் நான் செவி கொடுக்கும்படியாக நான் தேவனிடத்தில் கேட்குறேன். தேவ சித்தத்தை கேட்கல. முதல் படி வந்துட்டாங்க, என் பக்கத்தில் உட்காடுறாங்க. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த பொண்ணு உனக்கு கர்த்தருக்கு சித்தம் இல்லைம்மா, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு. ஆமாம். கர்த்தர் ஏதோ குழந்தை, ஆமாம் பாஸ்டர் ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு பையன் இருக்கான், அங்கே பொண்ணு எப்படி வாழ போகிறீங்க? இது கர்த்தர் சித்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி சித்தம் நீங்கள் திருமணம் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும், ஒரு வியாதிப்பட்டு யாராவது படுத்து போவாங்க, இல்லைன்னா அந்த கல்யாணம் உபத்திரத்து முடியும், வேண்டாம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு சரின்ட்டு போயிட்டார். போன ஆள் 3 வாரம் 4 வாரம் சபைக்கு அந்த குடும்பமே வரல. 5ஆவது வாரம் வராங்க, பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராங்க, பாஸ்டர் கல்யாணம் பாஸ்டர். யாருக்கு பிரதர்? எந்த பொண்ணுன்னு? அதான் அன்னைக்கு சொன்னமே பாஸ்டர். நான் தான் வேணான்னு சொன்னேனே. இல்லை பாஸ்டர், நாங்கள் ஜெபம் பண்ணோம், எனக்கு அது சமாதானமாக தெரிஞ்சது, அதனால நாங்கள் நடத்துகிறோம். இதில் யார் பேரை வேற போட்டு வச்சுருக்காங்க கல்யாணத்தில்? என் பேரை வேற போட்டு வச்சுருக்காங்க. சரி, எதுவும் நம்ம போய் தடக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், முயற்சி பண்ணேன். கல்யாணம் வருவதற்கு முன்னாடி அவங்க வீட்டில் அவங்க பாட்டி அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய், ரேனிங் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே யாரோ வீட்டில், அது நான் தான் மாட்டுவேன்னு எனக்கு தெரியல, ஜெபம் பண்ணுங்கன்னு. ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி 3ஆவது மாதத்தில் இந்த சின்ன குழந்தை, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ஒரு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த சகோதரன் சொல்கிறாரு, அந்த பையன் என்னை அப்பானே கூப்பிட மாட்டுறான், அந்த அவளுக்கு பிறந்த
எவனோ ஒருத்தனுக்கு பிறந்தவன் என்னை அப்பான்னு கூப்பிட்டா தானே நான் நேசிப்பேன், எனக்கு இவங்க வேணாம் பாஸ்டர், நான் டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? அப்போ தான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா நாங்கள் தான் அதான் ஃபஸ்ட்டே சொன்னோமே ஐயா, சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, நீங்கள் கேட்குறதில்ல. கேட்காத உங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது? உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படியா போங்க, சபை பக்கமே வராதிங்க, போங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு 3 மாதம் கூட ஆகல, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண டைவர்ஸ் பண்ணுறீங்கன்னு அவ்வளோதான். சபையை விட்டு போனவங்க தான். இப்போ இன்னொரு கல்யாணத்தை ட்ரை பண்ணார், அதுவும் ஃபெயிலியர் ஆகி வாழ வெட்டியாக உட்காந்து நின்றுருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, தேவ சித்தம்னா என்ன அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். தாவீதை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குறாங்க? எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்கிறான். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் என் வாழ்க்கையில ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம் இதே கேட்டுட்டே இருக்கீங்க தவிர தேவ சித்தத்திற்கு நான் செவி கொடுத்து நடக்கிறேன்னா என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது நான் தேவ சித்தத்தை கேட்டு செய்கிறேன்னா என்னைக்காவது நீங்க கேட்டிருப்பீங்களா? தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிற, இவன் என் சித்தத்தை கேட்டு நடத்துகிறவன். அதனாலதான் யோசிச்சு பாருங்க, அவன் வெறும் ஆடு மேய்ச்சவன், ஒரு மனிதனுக்கு தகப்பனாக தேவன் சொல்லுகிறார். தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தத்தக்கதாக தாவீதை தகப்பனாக இந்த உலகத்தில் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அவன் தேவ சித்தத்தையே கேட்டு செய்வான். பிசாசான நோக்கம் என்னன்னா, நீ தேவ பக்கமே போகக்கூடாது, நான் ஒன்று நினைக்கிறேன். இங்க 6ஆம் அறிவு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவனுக்கு 6th சென்ஸ், 6ஆம் அறிவை தேவன் விரும்புகிறவர் அல்ல. தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது அவனுக்கு 6ஆம் அறிவு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அவருடைய முடிவு, அவருடைய எண்ணங்கள் என்னன்னா, நான் சொல்றதை தான் யார் கேட்கணும்? மனுஷன் கேட்கணும். அதைப்படி தான், அதே மாதிரி தான் அவன் படித்த உடனே தேவன் சொல்றதை மட்டுமே கேட்டுட்டு இருந்தான். என்ன நாள்பட நடக்குதுன்னா, பாவம் செஞ்ச உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்ட உடனே அந்த 6ஆம் அறிவு உள்ள வந்த உடனே முதலாவது நான் நிர்வாணி என்று பார்க்குறேன், 2வது தேவனை பார்த்து பயந்து ஒளிகிறான், 3வது தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறான், 4வது மற்றவர்கள் மேலே பழி போட ஆரம்பிக்கிறான். இப்படியே செய்ய முடிஞ்சு போச்சு. இப்போ தேவன் ஒரு மனுஷனை படைக்கும் பொழுது அவன் கேட்குறாரு, நீ நிர்வாணி சொன்னது யார் உனக்கு? எனக்கு யாரும் சொல்ல, எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்போனா நீ அந்த கனியை சாப்பிட்டியா? இங்கே என்ன பிரச்சனை தேவன் எதிர்பார்க்குறாருன்னா, தேவனிடத்தில் நான் ஞானஸ்தானம் பெற்று தேவனிடத்தில் வந்துட்டீங்களா? ஒவ்வொரு காரியமும் உன் வீட்டில் செய்யும்போது இது தேவ சித்தமா? சின்ன விஷயம் பாருங்க, இன்னைக்கு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட, இன்னைக்கு லீவு நாள், நான் ஹோட்டல் போகிறேன், இன்னைக்கு சமையல் ஆக்கலை, இன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிடலான்னு, இது தேவ சித்தமா? என்னைக்காவது கேட்டிருப்போமா? சாப்பிட்றதுக்கு நம்ம கேட்டு இருக்கவே மாட்டோம். பாஸ்டிங் போடக்கூட தேவனிடத்தில் கேட்கணும், தேவ சித்தமா? ஆண்டவரே நான் இந்த நாள் உபவாசம் எடுப்பது தேவ சித்தமா? சில பேர் பார்த்தீங்கன்னா உபவாசத்திலே இருப்பாங்க. உபவாசம்லாம் சும்மா கிடையாதுமா, இவ்வித பிசாசுகளை துரத்த சில சூழ்நிலைகளுக்காக உபவாசம். சில பேர் எப்போ டைம் உபவாசம் ஒன்றும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. வாய்களை கத்தர் எதிர்பார்க்குற ஜபம், துதி, இவைகள் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் கிறிஸ்துவனை வாழ்கிறேன், தேவன் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது தேவ சித்தம் செய்யணும். தேவன் செய்கிறது இது தேவ சித்தமா? வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் தேவ சித்தத்தை கேட்டு செய்வாங்க. இது செய்யணும், இது செய்யக்கூடாது. மோசே ஒரே ஒரு காரியம்தான், எல்லா வெற்றியும் தேவனிடத்தில் தேவ சித்தத்தை கேட்டு செஞ்சான். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தேவனிடத்தில் கேட்கல, இந்த பாறையை உடைப்பு, பாறையிலேருந்து தண்ணியை கொண்டு வருவதற்கு தேவ சித்தத்தை கேட்காமே அடிச்சிடுவான். நிறைய நேரம் நம்ம ஓடுறோம், நம்ம ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, ஞானியாக பேசுவாங்க, தேவன் தான் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் போகலாம். யோசிச்சு பாருங்க, நான் தனியாக ஒரு கம்பெனி நடத்துகிறேன். நல்லா கவனிங்க, யார் இஷ்டப்படி செய்வேன்? நான் சொல்லுங்கள். நான் ஒரு கம்பெனியை தனியாக நடத்துகிறேன், நான் யார் இஷ்டப்படி செய்வேன்? ஏன் இஷ்டப்படி செய்வேன்? என்னை யாராவது இப்படி செய்யக்கூடாது சொல்லுவாங்களா? என் கம்பெனி, என் எம்ப்ளாயி, நான் என்ன வேணால் செய்வேன். நான் இப்படி தான் நடப்பேன். 9 மணிக்கும் காலையில் வைப்பேன் வேலைக்கு, ஓவர் டைம் வைப்பேன், ஓவர் டைம் இல்லாமலும் வைப்பேன், காலையில் 6 மணி கூட வேலை வைப்பேன், இல்லை ஒரு நாள் லீவு கூட போடுவேன். ஆனால் நான் என் கம்பெனிக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்கிறாரு, இல்லை என் கம்பெனிக்கு ஒரு முதலாளி இருக்கிறாரு, நான் அவரை சார்ந்திருக்கேன், அவர் தான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நான் பயப்படணும்,
அவர் பணம் போடுறவராக இருந்தால் என்ன சொல்வார், நீங்கள் எத்தனை மணிக்கு லீவ் விடுறீங்க, ஏன் இன்னைக்கு லீவ் விடுறீங்க, ஏன் இன்னைக்கு ஓவர் டைம் வைக்கல, ஏன் இன்னைக்கு சரியாக வேலை செய்யலை, இதை குறித்து உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் அங்கே போயிட்டு நான் வேலை செய்கிற ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் தான், என் இஷ்டப்படி நான் 9 மணிக்கு தான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், வேலையை விட்டு போயிட்டு பண்ணுவாங்க. நான் அவருடைய கம்பெனியில் வேலை செய்கிறேன், அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அதை நான் செய்யணும். இப்போ ஒன்றும் இல்லைன்னா இந்த சபை என்னுடைய தனிப்பட்ட சபை, தனியாக கத்தர் கொடுத்து நானே, எனக்கு யார் ராஜா மந்திரி இல்லை, ஏசப்பா தான் ராஜா மந்திரி. நான் எப்போ வேணால் நைட் ப்ரேயர் வைக்கலாம், டே ப்ரேயர் வைக்கலாம், டைமை சேஞ்ச் பண்ணலாம், என்னை யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. இப்போ அதுவே நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கோடு ஒரு பெரிய சிஎஸ்ஐயோ இல்லை ருத்ரனோ இல்லை ஒரு பெரிய ஏஜியோ அந்த மாதிரி நிறுவனம் அவங்களுடைய நான் பேனரில் நான் இருக்கிறேன்னா நான் இங்கே எது செஞ்சாலும் அவங்க சொல்லணும். நான் எதை மாற்றேன்னா அவங்களுக்கு படி செய்யணும், அவங்க என்ன சொல்கிறோம் அதை தான் செய்யணும். இல்லைன்னா என்ன ஆளை மாற்றிடுவாங்க, வேற ஒரு ஆளை உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ இயேசுவிடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதே இவ்வளோ சொல்கிறேன்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்கிறீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் எல்லாம் என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும். சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும். அப்போ செய்யணும்னா அவர் சித்தத்தின்படி செய்யணும். படிப்போம் ஒரு வசனத்தை, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் கடவுள் தான், ஆனாலும் அவர் இந்த பூமிக்கு வந்தது தன் சொந்த சித்தத்தில் செய்யாதபடி பிதாவின் சித்தத்தையே செய்கிறார். அவர் படிங்க, செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். யாருக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ளாக போகணும், நல்லா கவனிங்க. முதல் காரியம், கிறிஸ்துவனை வாழ்றேன்னா நம்ம வாழ்க்கை தேவராஜ்யம் வேணும், நம்ம குடும்ப வாழ்க்கை தேவராஜ்யமாய் மாறணும், நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கணும், தேவ ராஜ்யம், தேவன் உன்னை ஆளுகை செய்யணும். தேவன் உங்களை ஒரு ஆளுகை செய்யறாருன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேவ ராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அது சுருக்கமாக நான் சொல்றேன் கேளுங்க. தேவன் ஒரு குடும்பத்தை விசேஷமாக ஆளுகை செய்கிறாருன்னா அவங்க வீட்டில் என்ன பண்ணுவார்னா, பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு தூதனை அனுப்புவார். மனைவி, கணவன், உன் பிஸ்னஸ், தொழில், வேலை எல்லாவற்றுக்கும் ஒரு தூதனை போய் நீ அந்த குடும்பத்தை வெளியேறு. ஏன்னா நான் அந்த குடும்பத்தை ஸ்பெஷலாக என்ன பண்ணுறேன், டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கிறேன். உன் வீட்டுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும், சந்தோஷம், சமாதானம், கிருபை, நான் கட்டிடங்கள் மட்டும் சொல்லலை, உன் செல்வாக்கு, உன் வாழ்க்கைக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு எது எது தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய ஆளுகையில் தேவன் வைத்திருப்பார். ஏன்னா நீ தேவ ராஜ்யத்தோட மெம்பராக மாறிட்டீங்க. நான் பார்லிமெண்ட் மெம்பராக மட்டும் மாற்றுமே. நான் பார்லிமெண்ட் மெம்பராக மாற்றேன்னா எனக்கு வீடு கவர்மெண்ட் வீடு உண்டு, எனக்கு சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம், என் பிள்ளைகளுக்கு எல்லாம் அட்மிஷன்லாம் ஃப்ரீ. என்ன மெம்பர்? பார்லிமெண்ட் மெம்பர். ஒன்றும் இல்லை, நான் இராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா என் பிள்ளைகளுக்கு படிப்பு ஃபீஸு கவர்மெண்ட்டில் ஃபீஸ் ஃப்ரீ, பஸ்ஸு ஃப்ரீ, எனக்கு வேலை முடிஞ்ச பிறகு பென்ஷனு, என் வாழ்க்கைக்கு எல்லாமே அவங்களே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. நான் செய்ய வேண்டியது என் வேலை என்னென்னா, அவங்க சொல்கிற போது எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துல போய் நான் வேலை செய்யணும். ஏன் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என்னை ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உன்னை கை விட்டுடுவாங்க. சில கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமண நாட்களில் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஆனால் அடுத்த நாளே சண்டை. அந்த ப்ராமிஸ்க்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அவ பாஸ்டர் சொன்னேன், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி தான் அநேகர் போராடி கொண்டே இருப்பீங்க. இப்போ தேவ ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். தேவ ராஜ்யம்னா தேவன் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. எவ்வளோ மாந்திரிகம் பண்ணாலும் சரி அது உங்களை சேதப்படுத்தாது. ஒவ்வொரு ஊழியக்காரரையும், ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என்ன ஊழியம் செய்தால் என்ன மகிமை. சின்ன ஊழியம் தான் பண்ணுவாங்க, பெருக்கிறது, பாட்டு பாடுறது, வாசிக்கிறது, சமையலாக்குறது, சாமான் கழுவுறது, சின்ன காரியம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ராஜ்யத்தில் மெம்பர். தெரியுங்களா? நீ சபைக்கு வந்துட்டு போற மெம்பர் கிடையாது, ஊழியம் செய்கிற நீ மெம்பர். ஆட்டோமேட்டிக்கா என்ன நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். எல்லா நெருக்கத்தையும் மாற்றி போடுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஏன் அந்த மெம்பர்ஷிப் இருக்க முடியலன்னா அவர் சித்தத்தின்படி செய்யாதபடி. படிங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ. பிதாவின் சித்தம்னா என்ன? பிதா சொல்லுனா என்ன? சித்தம்னா என்னன்னா அவர் சொல்லுகிறதா சத்தியம், வேதம், பைபிளை ஃபாலோ பண்றீங்கன்னா நிறைய விஷயமா
ஓய்வு நாளில் நீ சர்ச்சுக்கு லீவு போட்டாவே, லேட்டா வந்தாவே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது. நீ பரலோக ராஜ்யம் மெம்பர் கிடையாது. நீ மெம்பர்னா ஆலயத்தில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கணும்? இப்போ நான் இந்த சர்ச்சில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். நான் எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வருவேன்? 9 மணி சர்வீஸ்னா நான் எத்தனை மணிக்கு உள்ளே வரணும்? நான் தான் முக்கியமான ஆள். நான் 9 மணிக்கு முன்னாடியே வந்து நான் தான் ஆயத்தப்படும். இது நம்ம சர்ச்சு, நான் மெம்பர். நான் கடைசியாக வரேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இந்த சபைக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஓய்வு நாளை நீங்கள் அனுசரிக்காதபடி அசட்டை பண்ணுறீங்கன்னாவே அந்த நாள் நீங்கள் தேவன் சமூகத்தை விட்டு விலகிட்டீங்க. சத்தியம், உன் பெற்றோரை சிநேகிக்கணும், தன்னைத்தானே சிநேகிக்கிறது போல் மற்றவர்களை நேசிக்கணும். இது மாதிரி ஒரு தேவட வார்த்தைகளை மற்றொரு பொருளை களவாடாதபடி இருக்கணும், பொறாமை கொள்ளாதபடி இருக்கும், மற்றவர்களை இச்சிக்காதபடி இருக்கணும், மற்ற உடைமைகளை பறித்து கொள்ளாதபடி இருக்கணும். நிறைய கட்டளைகள். அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளலைன்னா அவர் சித்தத்தை நம்ம செய்யலைன்னு அர்த்தம். யார் ஒருவர் கை கொள்றீங்களோ, இந்த 10 கற்பனைகளை கை கொள்றீங்களோ, தேவ சித்தத்தை கை கொள்றீங்க. அப்போ பார்லிமெண்ட், பிதாவின் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க ஒரு மெம்பராய் மாறுறீங்க. இன்னைக்கு நான் லீவு போடுறேன், ஞாயிற்றுக்கிழமை போடல, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு முடிவு பண்றீங்கன்னா இது தேவ சித்தமா? சித்தம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை உடம்பு சரியில்லை, இல்லை கல்யாணம், சபைக்கு வரல, லேட்டா வரீங்க, இது தேவ சித்தம் இல்லையா? சித்தம் கிடையாது. பாவம் செய்றீங்க, தெரியுது, இது தெரிஞ்சாலும் பாவம். சில பேரோட சொத்தை எடுத்து அபகரிச்சு வச்சிருப்பீங்க, தெரியும் இது அவங்களுக்கு சொத்து தான், ஆனால் கொடுக்க மாட்டீங்க. உலக சட்டம் சொல்லுவீங்க, உலக சட்டம்லாம் குப்பை. தேவன் சொல்லுகிற சட்டத்தை மீறுறீங்கன்னா அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். தேவ சித்தத்தை கேளுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்திற்கு நான் மெம்பரா? என்னுடைய செயல்பாடுகள் சத்தியத்தை மீறி இருக்கா? நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டில் சண்டை வருது, வீட்டில் ஒரு உபத்திரம் வரும்போது நீங்கள் செயல்படுகிற காரியங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள், இது தேவ சித்தமா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. இது தேவ சித்தமா? கேளுங்க. நீங்கள் கேட்டாதான் தேவன் உங்களோட பேசுவார். என்னன்னே தெரியாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா கடைசி வரையும் அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. முதலாவது தேவ சித்தம், பரலோக ராஜ்யத்தில் நீ மெம்பரா, அதை தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டாவது, யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுங்க. தேவ சித்தத்தை செஞ்சீங்கன்னா தான் அவர் செவி கொடுப்பாராம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு கண் இல்லை, காது இல்லை, நான் ஜெபம் பண்றோம், அவர் காதுல கேட்கிறாரா இல்லையா, செவி கொடுக்கிறாரா இல்லையா, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்க மாட்டுது, ஏன் என் வாழ்க்கையில் நிரந்தர வருமானம் கிடையல, ஏன் என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலை? நீங்கள் எப்போ எல்லாம் கொஸ்டின் கேட்குறீங்களோ அந்த டைம் ஆன்சர் கிடைக்கும். சில பேர் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதனா தருமா, அவங்கள பற்றி கர்த்தர் கண்டுக்கவே மாட்டேன். வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கும். தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இங்கே தேவன் சொல்லுகிறார், என் சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். உன் ஜபத்து ஏன் பதில் கிடைக்கல? காது, கர்த்தருக்கு காது இல்லையா? அவருக்கு காது இல்லையா? அவர் என்ன கிடையாது, கல்லும் மண்ணும் கிடையாது, பேசுகிற தெய்வம். இப்போ தேவனுக்கு காது இருக்கா? காது இருக்கா? எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு முன்னாடி நிற்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளை கையில் ஏதோ வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மாவை கையை வெட்டிட்டாங்க, ரத்தம் வருது, நீங்கள் அழுவுறீங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் உன்னை பார்க்குறாங்க. நான் இங்கே பார்த்துக்கிட்டு கண்டுக்காமல் நான் திரும்பிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டருக்கு கண்ணு இருக்கா இல்லையா? மனசாட்சியே இல்லாமல் அப்படியே அமைதியாக ஒன்றும் தெரியாமல் இருக்கிற. ஒருவேளை உன் தாய் தகப்பன் எதிர்க்க உட்காந்துருக்காங்க, நீ அடிப்பட்டு அழுவும் போது அவங்களுக்கு கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? நீ எல்லாம் தாயா பேயா? இனி என் ஜென்மத்துக்கு என் முகத்திலே முடிக்காது, பேசியிருப்போம். ஏசப்பாவும் அதே தானே பேசுவீங்க. தேவன் சொல்லுகிற, உன் சத்தத்தை எப்போ என் காது கேட்கும்னா என் சித்தத்தின்படி நீ செஞ்சாதான் உன் சத்தத்தை நான் கேட்பேன். நிறைய பேர் வாழ்க்கை தேவ சித்தத்தெல்லாம் நான் கேட்கறது இல்லை, என் இஷ்டப்படி செய்கிறது. உன் கல்யாணமா, நான் பார்க்குற பொண்ணு, நான் பார்க்குற பையன்தான், நான் விரும்புகிறது தான். பெற்றோர் விருப்பம்லாம் கிடையாது, கடவுள் விருப்பம்லாம் இல்லை, என் விருப்பத்தின்படி எனக்கு திருமணத்தை நடத்தி வை, முடிஞ்சு போச்சு. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் பாதியில் முடியும். உன் வாலிப வயசில் உனக்கு தெரியாது, முதிர் வயதுலாம் தெரியும், ஐயோ நான் தேவ சித்தத்தை கேட்கலையே. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோன்னா இது கத்த சித்தமா? ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது கத்த சித்தம் கிடையாது. சித்தம் இல்லாத கத்திட்ட கேட்கறது கட்டலாம். இந்த வேலையை விட்டு போகிறது கத்த சித்தமா? சில பேருக்கு வேலை செய்யும் பொழுது விருப்பம் இருக்கும், இந்த வேலை பிடிக்காது, சரியான வருமானம் இல்லை, மாறணும் நினைக்கிற போது முதல் கத்திட்ட கேட்கணும், இது கத்த சித்தமா? என் தேவன் இந்த வேலையை விட்டு போக சொல்றாரா?
அதனால இந்த உபத்திரமா இல்லை பிசாசுனால இந்த உபத்திரமா? நீங்க எப்போ கர்த்தர் சித்தமா கேட்குறீங்களோ அப்போ அது கர்த்தருக்கு பதில் கொடுப்பேன். உன் வீட்டில் சண்டை போடணும், என் கணவன் வந்தா கேட்கணும், என் மனைவி வந்தா கேட்கணும், என் பிள்ளை ஒரு தப்பு மாட்டிடுவாங்க, எப்படியா கேட்கணும். கேட்கறதுக்கு முன்பாக கேட்டா வீட்டில் ஒரு சண்டை வரும், பிரச்சனை வரும். இது கர்த்தர் சித்தமா? நீங்க யாரு? பரலோக ராஜ்யத்தின் மெம்பர். அப்போ உனக்கு யார் ஆளுகை செய்கிறவர்? அவர் தான் தலைமை. நீ சின்ன தப்பு பண்ணாலும் அவருக்கு பேர் கெட்டு போகும். உனக்கு ஏதாவதுன்னா அவர் தான் வந்து நிற்கணும். பட் அப்போ அவரை பற்றி அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காம உங்கள் சுயத்தில் செஞ்சீங்கன்னா உன் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நீ என்ன பேசினா எனக்கு கேட்காது. அதுவே நீ பரலோக ராஜ்யத்திற்கு மெம்பராக இருக்கிறன்னா உன் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். உன் வீட்டில் களஞ்சியங்கள் குறைகிறது, வருமானம் குறைகிறதுனா அவர் டேக் ஓவர் பண்ணுவார், நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் ஒரு இழப்புன்னா அவர் வந்து நிற்பார், நான் உன் கூட துணையாக இருக்கிறேன். உனக்கு விரோதம் மாந்திரிகமோ சூனியமோ யாரை செஞ்சாலும் உனக்கு விரோதமாய் எழும்போர் எல்லா ஆயுதத்தையும் தடுப்பதற்கு ஒரு தேவ தூதனை அங்கே அனுப்புவார். நீங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை, அவர் சித்தத்தை கேட்டால் போதும். இங்கே என்னன்னா நம்ம அவர் சித்தத்தை கேட்கறது இல்லை. அன்றாட நீ வேலை செய்கிறத கர்த்தர் சித்தத்தை கேட்க தேவையில்லை. டெய்லி சமையல் ஆக்குற, துணி துவைக்கிற, இதை கர்த்தர் சித்தத்தை கேட்கணுமா? உன் வாழ்க்கையில் நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன், இல்லை டெய்லி செய்கிறத காட்டில் ஒன்று செய்ய போகிறேன், இன்றைக்கி என் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், கர்த்தர் சித்தமான்னு கேளு. உன் பிள்ளைக்கு ஸ்கூல் லீவ் போட போகிறனாக்க கர்த்தர் சித்தமா இன்றைக்கி நான் அந்த பிள்ளையை லீவ் போட வைக்கிறது? எங்கெங்கெல்லாம் நீ கர்த்தர் சித்தத்தை நீ கேட்கிறையோ அங்கெங்கெல்லாம் தேவன் செவி கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரர் தான். எனக்கு நிறைய நேரங்கள் வந்து தேவன் ஊழியத்தை கிடச்சி நான் போகிறேன்னு ஓடி போவேன். சில நேரம் தேவ சித்தம் இல்லாமல் நான் என்ன பண்ணிவிடுவேன், என் காரியத்தை நகர்த்துவேன். சித்தத்தை கேட்கல. இங்கே விம்கோ நகரில் ஒரு சர்ச்சையை ஒன்று வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் சண்டே நடத்துகிற மீதி இருக்க நேரம் சும்மா தான் இருக்கு, நீங்கள் ஒன்று ஒரு ப்ரேயர் நடத்துங்கன்னு. நம்ம ப்ரேயர் தானே கர்த்தர் நம்மளுக்கு அங்கீகரிப்பார்னு சொல்லிட்டு நான் நடத்த ஆரம்பித்தேன் புதன்கிழமை. ஆனால் அந்த இடத்துல போகிற ஒரு நாளும் என் மனசில் சமாதானம் இல்லை, ஆளுகை இல்லை. அங்கே முதல் நாள் ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பக்கத்தில் மேலே கீழே வந்து சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. இத்தனைக்கு மியூசிக்லாம் இல்லாமல் கை தட்டுறதுக்கே சவுண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு, கௌரவத்துக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்போ விட்டா ஏன் பாஸ்டர் விட்டீங்கன்னு கேட்பாங்க. இப்போ கௌரவமாக கர்த்தர் சித்தம் நடத்தணும். ஒரு 6 மாதம் 7 மாதம் நடத்தணும். அப்புறம் கர்த்தர்ட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன பண்ணலான்னு. அதை விட்டுருன்ட்டார். உடனே பேச்சு இல்லை, கர்த்தர் சித்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் சித்தத்தை கேட்டிருந்தேன்னா அந்த 6-7 மாதம் என்ன பண்ணியிருப்பேன், வேற ஒரு ஊழியத்தை பண்ணியிருப்பேன். வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது விதைச்ச விதை வேஸ்ட்டாக போயிடுச்சு. நிறைய காரியங்கள் நம்மளோட சுயத்தில் ஆசையில் பண்ணிவிடுவோம். நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, இருக்கிற வேலையை நின்று. எங்கள் சபையில் ஒருத்தர் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. டூருக்கு போய் திருநெல்வேலியில் போய் அந்த டூருக்கு போகிறாரு. டூருக்கு போகும்போது அந்த ஹோட்டல் மேனேஜரோட இவர் பேசுகிறாரு. இவங்க 2 பேர் பேசுகிறாங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா. அவர் யார் இவர் யாருன்னு தெரியாது. உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு 2 லட்சம் 1 லட்ச ரூபா தான், நான் ஹேட் ஏஜென்சி பண்ணலாம், நம்ம சேர்ந்து பண்ணோன்னா கோடிக்கணக்கில் வரும். நீங்கள் வந்து எனக்கு 40% கொடுத்தா போதும், நீங்கள் 60% எடுத்துங்க, நீங்கள் பணம் போட்டால் போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ ரூபா? முதல் ஆர்டர் 1.5 கோடி ரூபா. என்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா பார்ட்னர்ன்றாரு, பணம் போடலன்னா தேவையில்லாம மாட்டிக்காதீங்க. இல்லை பாஸ்டர் வெறும் 1 லட்சம் 2 லட்சம் தான், மீதி எல்லாம் பார்த்துக்கலான்ட்டார். சரி ஜெபம் பண்ணிடுறீங்களா? பண்ணியாச்சு பாஸ்டர், ஓகே. என்கிட்ட அவர் கர்த்தர் சித்தம் கேட்கல, பண்ணிட்டார். அடுத்த ஆர்டர் அவர் சொல்கிறார், ஒரு வாரத்தில் இவர் 1.5 லட்ச ரூபா போட்டிருக்காரு. அடுத்த ஆர்டர் சொல்கிறாரு, இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இன்னொரு ஆர்டர் மொத்தம் 7 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வருது. நம்மளுக்கு செலவே எவ்வளோன்னா 1.5 கோடி தான், மீதி எவ்வளோ இருக்குது, 5.5 கோடி ரூபாய்க்கு மேலே பேலன்ஸ். உடனே வேலையை ரிசைன் பண்ண போகிறேன்னாரு. பாஸ்டர் பிரதர், வேலையெல்லாம் ரிசைன் பண்ணாதீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, முதல் பிஸ்னஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல, ஆர்டர் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களா? இல்லை பாஸ்டர் எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாம் வந்த போது ரிசைன் பண்ணுங்க. இல்லை பாஸ்டர் அப்படி ரிசைன் பண்ணிட்டா எனக்கு வந்து இங்கே 3 மாதம் டைம் கேட்பாங்க, அவ்வளோ நாள் என்னால் டைம் பண்ண இருக்க முடியாது. கர்த்தர் சித்தத்தின்படி கேட்டுட்டு செய்யுங்கன்னு வெஸ்ட்டு. அடுத்த 2 நாள் ஃபோனே இல்லை, 3ஆம் நாள்னா என் ஃபோன் பண்ணல, வேலையை ரிசைன் பண்ணிட்ட பாஸ்டர், வீட்டில் தான் இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டேன், உடனே ரிலீவுங்க, என் சம்பளத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க, பரவாயில்ல சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ வருது, இன்னும் அவன் கேட்க காசை 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்போ எவ்வளோ ஆர்டர்னா 25 கோடி ரூபா ஆர்டர் பாஸ்டர், இன்னும் 4 லட்ச ரூபா போட சொல்கிறாங்க. ஐயா இதெல்லாம் ஏமாத்துற வேலை. கர்த்தர் சித்தமாக கேட்டிங்களா? இவ பாய்ச்சிங்கன்னா அவன் ஏமாற்றி ஓடி போயிட்டான். 10 லட்ச ரூபா காலி, வேலையும் போயிடுச்சு, மனம் உளைச்சல் எல்லாம். ஏன் கர்த்தர் சித்தத்தை கேட்கல. ஒரு காரியத்தை செஞ்சிட பிறகு நீ கர்த்தர் சித்தமாக கேட்டீங்கன்னா அங்கே நொந்து போயிடுவீங்க. கர்த்தர் சித்தத்தை கேட்டு செய்யணும்னா உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கணும்னா தேவ சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும். பிதாவின் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தீன்னா பிதாவானவர் உன் சத்தத்திற்கு செவி கொடுப்பாரு. உன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கலன்னா நீங்கள் செய்ய. அதனால சொல்லுவோம் 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுங்க, ஓய்வு நாளை ஃபாலோ பண்ண. நம்ம நினச்சிப்போம் இதெல்லாம் வரலைன்னா கர்த்தர் நான் கேட்க போகிறாரா,
ஒரு நாள் கண்டிஷன் பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நீ சர்ச்சுக்கு வரலன்னா அடுத்த நாள் உனக்கு வந்து முடி பாதி கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த சண்டே வரீங்க, ஒரு வாரம் சண்டே வரலன்னா 50 முடி கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு வருவீங்களா? மொத்தத்தில் குப்புரட்சி நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா ஒரு கண்ணு தெரியாது, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலாம் ஒரு காது கேட்காது, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலாம் உன் கால் செயல்படாது, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வச்சிங்களேன். நம்ம செத்து போய் தான் இருப்போம் கண்டிப்பாக, நம்ம போயிருக்கோம். ஆனால் பனிஷ்மெண்ட் உடனே கிடச்சிருந்ததுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? சர்ச்சு ஆரம்பிக்குது, ஐயோ பெல் அடிக்க போகுது, முடி போயிடும், கால் போயிடும், முதல் போய் உட்கார். கர்த்தர் மன்னிக்கிறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். அவர் பாவனா அப்போ அந்த பிள்ளைங்க தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிக்கிறாரு. நீ செய்த பாவத்தை அதே டைமில் உன் வாயிலேருந்து வருகிற விண்ணப்பத்தை கண்டுக்காமல் இருப்பார். ஏன் நான் சொல்கிறத நீ கேட்கல, நீ சொல்கிறத மட்டும் நான் எப்படி கேட்க முடியும்? நம்மளுக்கு என்னென்னா, நான் லேட்டாக தான் வருவேன், சர்ச்சுக்கு லேட்டாக தான் வருவேன், நான் அதுவும் மாதத்தில் ஒரு நாள் தான் வருவேன், கண்ணை மூடி ஏசப்பான்னு கேட்டவுடனே டக்குன்னு அவர் வந்து கொடுத்துடணும். அவர் நமக்கு வேலைக்காரா, நம்ம அவருக்கு வேலைக்காரா? நேரத்தை செலவிடணும். அவர் சொன்னபடி நீ கீழ்ப்படைய ஆரம்பிச்சுன்னா அவர் ராஜ்யமே உன் கூட இருக்கும். இன்னைக்கு ஏன் கர்த்தருடைய வார்த்தைகள் செவி கொடுக்க மாட்டுதுன்னா நீ அவர் வார்த்தை செவி கொடுக்கல. படிங்க அந்த வசனத்தை மீண்டும். யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எப்போ தேவ சித்தத்தை நீ கேட்ப, நீ பக்தி உள்ளவனாய் மாறிட்டீனா தேவ சித்தத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவேன். போ, தேவ சித்தத்தை நீ கேட்கல, செவி கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ பக்தி உள்ளவன் இல்ல, பயபக்தி இல்ல. பயபக்தின்றது அவர் மேல ஒரு நடுக்கம். ஐயோ கர்த்தர் பார்க்கிறார், இது செய்யக்கூடாது, கர்த்தர் பார்க்கிறார், இது பேசக்கூடாது. உலகத்துல யாருக்கு வேணா நீ மறைச்சிடலாம், தேவனிடத்துல உன் பாவத்தையோ உன் நினைவுகளையும் மறைக்க முடியாது. மூணாவது காரியம், லூக்கா 12:47 வாசிங்களேன். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். நல்லா தெரிஞ்சுங்க, யார் ஒரு தேவ சித்தத்தை கேட்டு நடக்கிறீங்களோ வருகிற பிரச்சனையிலேருந்து தப்பித்துக் கொள்ளுவீங்க. சரி, நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு வரேன். நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ்டர் எல்லாம் சர்ச்சுக்கு எல்லா டைமுக்கு வந்துடுறேன். உனக்கு வியாதி வருமா? வரும். சண்டை உன் வீட்லேயே வராதா? வரும். வருமான பிரச்சனை, நெருக்கம் வேற ஏதாவது வராமல் இருக்குமா? வரும். அடுத்த கொஸ்டினை கேட்கலாம், அப்படியே நான் ஏன் வரணும்? ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் அவனை தேவன் தன் பக்கமாக இழுப்பதற்கு, இன்னும் அதிகமாக இழுப்பதற்கு, அவன் வாழ்க்கையில் துன்பம், துயரம், பிசாசின் தாக்கங்கள் எல்லாம் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். எல்லாருக்கும் வர மாதிரி தலைவலி உனக்கும் வரும், எல்லாருக்கும் வர பண பிரச்சனை உனக்கும் வரும். ஆனால் உன்னை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் உன் கூட இருப்பார். உன்னை அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் வழியை வைத்திருப்பார். சில குடும்பங்களாம், நான் நிறைய குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ண போவேன். ஒரு 100 குடும்பத்துக்கு போகிறேன்னா அது நல்லா தெரிஞ்சுங்க, 10 குடும்பத்தை தவிர மீதி இருக்க எல்லா குடும்பமும் எப்படி இருக்குன்னா பிரச்சனைக்கு தீர்வே இருக்காது. இதுக்கு என்ன தீர்வு? வேலை கிடைக்க வாய்ப்பே இருக்காது, அவன் கடன் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. அவங்க வீட்டில் இருக்க ஒரு குழப்பத்தை சொன்னாங்கன்னா அதற்கு ஆலோசனை கொடுக்க வழியே இருக்காது. கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க, சேரணுன்னா யார் டிசைட் பண்ணணும்? கணவனாவது மனைவியாக டிசைட் பண்ணணும். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து நின்றுருக்கும். இந்த குழப்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுவே தேவ சித்தத்தின்படி கேட்டு நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாருங்கள், சின்ன பிரச்சனையாக இருந்தால் 3 நாளுக்கு மேலே நிற்காது. பெரிய ஒரு குழப்பத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம். இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்காதீங்க. நல்லா போயிட்டு இருக்க உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு உபத்திரம், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு உன் பிள்ளை ஒரு பிரச்சனையை கொண்டு வரான், இல்லை தவறான பழக்கத்தில் இருந்துட்டாங்க, இல்லை ஒரு சண்டை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை உன் வீட்டில் இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஏதோ ஒரு உபத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் வாழ்க்கையில் கெட்ட நாட்கள் வருகிறது. தேவன் சிட்சிக்கும்படியாக, தேவன் இன்னும் உன்னை தொடும்படியாக ஒரு நெருக்கத்தை உண்டு படுறார். இந்த நாட்கள் எப்படின்னா 30 நாட்கள் மேலே அந்த பிரச்சனை இருக்காது. எத்தனை நாள்? 30 நாள். ஆனால் அதோட சுவடுகள், அதோட தாக்கங்கள் அப்படியே ஒரு 90 டேஸ் அதிகபட்சமாக 3 மாதம். அப்படியே அந்த 3 மாதத்துக்குள்ளாக அந்த பிரச்சனை அதுவே தானாக அமுங்கிடும். எப்போனா நீ தேவனுக்குள்ளாக இருந்தா. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது, இதுக்கு முடிவே இல்லை, நான் சூசைட் தான்,
இதற்கு முடிவே இல்லை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, இதற்கு முடிவே கிடையாது, நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன், இதற்கு முடிவே கிடையாது, இனி எனக்கு வாழ இல்லைன்னு எதுவுமே கிடையாது. என்ன ஆக்சிடென்ட் ஆகி உனக்கு கை கால் போனாலும், கோமா ஸ்டேஜ் போனாலும், உன் உபத்திர நாள், உக்கிரமாக இருக்கிற நாள் 30 நாட்கள் தான். ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்நாளில் 3 டைம் வரும். அது எந்த டைம்னா வரலாம். அந்த 30 நாளில் வர்றது 3 மாதத்தில் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். எப்போனா கர்த்தருடைய பாதுகாப்பு உன் கூட இருக்குன்னா, தேவன் உன் கூட இருக்குன்னா, அது 90 நாளில், அதாவது 3 மாதத்துக்குள்ளே அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீ வெளியே வந்துடுவேன். இந்த 3 மாதத்துக்குள்ளாக அதிகமாக உக்கிரமாக இருக்கிற அந்த 1 மாதத்துக்குள்ளாக உன்கிட்ட ஜபம் இல்லைன்னா, இந்த பாவ வாழ்க்கை, அந்த துன்பம் என்ன பண்ணும், இன்னொரு பாவத்தை செய்ய தோணும், இன்னொரு காரியத்தை செய்யணும். உன் சுயத்தை எதுவுமே இல்லாதபடி, தேவ சித்தத்தை கேட்காதபடி, மற்றவங்க ஆலோசனை, சத்ருவின் ஆலோசனை, உன் கோபம், உன் சிந்தனை, உன் பொறாமை, உன் வீட்டில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா இது தேவ சித்தமாக கேட்க மாட்டான். அவன் கேட்டால நீ விடாத பதில் கேளு, இவங்களை கூட்டு வா, சண்டைக்கு வா, போலீஸில் கூப்பிடு, சும்மா இருக்க பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவீங்க. இப்போ ஒன்றும் இருக்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்லா தான் இருப்பீங்க, பக்கத்து வீடு எல்லாமே மீன் குழம்புலேருந்து போடுற செயின் வரையும் மாற்றி மாற்றி போட்டிருப்பீங்க, நகமும் சதையுமாக இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு வீட்டில் சண்டை வருது, பார்க்கிங் பிரச்சனை, திடீர்னு சண்டை யார் பக்கத்தில், பக்கத்து வீட்டில். அந்த ஒரு சண்டை என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் அடிச்சிருக்கலாம், நீங்கள் பெரிய ஒரு உபத்திரத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் இத்தனை நாள் அவங்க உங்களுக்கு நட்பாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த சண்டை போடலாமா வேணாமா, அந்த கோபத்தில் ஒரு சண்டை போட்டீங்க, ஏதோ ஒன்று வாயை தெரியாமல் பேசியாச்சு, முட்டிக்காச்சு. இப்போ அடுத்த நாள் இந்த உக்கரம், அந்த 1 மாதம் அந்த விரியம் போகும், டேஷனுக்கு போவீங்க, சண்டை வரும், அடித்தடி போவோம். இந்த டைமில் இதுக்கு நான் இதை செய்கிறது கர்த்தர் சித்தமா, உன்னால் யோசிக்க கூட முடியாது. உன் கோபம், உன் கூட இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு. நீ அந்த டைம் தேவ சித்தத்தை கேட்டு நடத்தினா கரெக்டாக 30 நாளில் உன் பிரச்சனை முடிஞ்சு போகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கௌரவம் 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 பார்த்து, பெருமை பெருமைன்னு பார்த்து, நான் பார்த்து தேவ சித்தத்தை இழந்து போய் தேவ மகிமை அற்றவர்கள் இந்த பூமியில் அநேக பேர் இருக்கிறாங்க. நீ தேவ சித்தத்தை கேட்குறன்னா உன் வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வராது. வருகிற உபத்திரத்துலேருந்து தேவன் உன்னை தப்புவிப்பார். சொல்லுங்களேன், எல்லா உபத்திரத்திலிருந்து என்னை கர்த்தர் தப்புவிப்பார். எப்போ நீ அவர் வார்த்தை கேட்டாதான். சண்டை போட்டு அடித்தடி பண்ணது நீ, விடுதலை கொடுக்குறது மட்டும் நானா? சண்டை போடும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த வார்த்தை பேசலாமான்னு கேட்டோமா? இல்லை. எப்படி பாஸ்டர், கோவத்தில் நான் டப்புன்னு பேசிட்டேன், கோவத்தில் டக்குன்னு செஞ்சுட்டேன், அவசரப்பட்டு செஞ்சுட்டேன். நல்லா தெரிஞ்சுக்க, உங்கள் வீட்டில் ஒரு வேலை, சில பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் உக்கரகமாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை நான் எப்படி சமாளிக்கிறது, முடிவு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினச்சி கொண்டிருக்கலாம். இன்றைக்கே கர்த்தர் சித்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சிம்பிளாக சொல்கிற, அந்த 1 மாதத்தில் நீ தேவனோடு இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சுன்னா அந்த பிரச்சனை உனக்கு நன்மையாக போய் முடியும். இல்லைன்னா அந்த பிரச்சனை உனக்கு ஒரு உபத்திரமாக வந்து நிற்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள். கர்த்தர் கூப்பிட்றாரு, என் வருத்தப்படுறியா என்கிட்ட வா, பாரமாக இருக்கா என்கிட்ட வா, துயரமாக என்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரேன். நீ தேடாத, உனக்கு ஒரு பலன் கிடையாது. உன்னை காட்டிலும் அவங்க கூட இருக்க சத்ரு, அவன் நிறைய பலத்தை வச்சிருக்கிறான். அந்த சத்ருவை அடிப்பதற்கு என்கிட்ட தான் பலன் இருக்கு. நீ என்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு புதிய பலனை கொடுக்குறேன். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த 3 காரியங்கள் தெரிஞ்சுக்குங்க. முதல் தேவ சித்தம் பண்ணணும், என்ன பண்ணும், நீ பரலோக ராஜ்யத்தின் மெம்பராய் மாறணும். நீ பரலோக ராஜ்யத்தின் மெம்பராக மாறணும்னா அவர் சட்ட திட்டங்களுக்கு நீ கீழ்ப்படித்தவர்களாக இருக்கணும். பைபிளை ஃபாலோ பண்ணணும், பைபிளை படிக்கணும், அதன்படி நடக்கணும். சின்ன சின்ன காரியம் பரவாயில்லை. பாருங்கள், இன்றைக்கி கிரிக்கெட்டில் ஒரு இந்திய தேசத்தில் பெண், இந்து நாடு இது, முஸ்லீமுக்கு கிறிஸ்துவர்களே வெறுக்கிற நாடு. இதில் அந்த போட்டியின் திறமையில் இருக்கிற அந்த பிள்ளை ஜெயிச்சுட்டு சொல்லுது, இயேசு நாமத்தை உயர்த்துகிறது. பாருங்கள், அந்த அதுதான் சாட்சி. நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். அந்த பிள்ளையை நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் நீ கிறிஸ்டினால் நிறைய ஒதுக்கி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நடந்திருக்கும், இங்கேயே நடக்குது, மேலே பயங்கரமாக நடக்கும். ஆனாலும் அந்த பிள்ளை தேவ சித்தத்தை கேட்டு நடந்திருக்கும். நீங்கள் ஆரம்ப தேவ சித்தத்தை கேட்கும் பொழுது தோல்வி போல இருக்கும். சொல்லுவாங்கள்ல, அட்டை கத்திப்பாவன், வேஸ்ட்டுப்பா, டம்மி பீஸுப்பா, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேப்பா, திட்டினா கூட கம்முன்னு போகிறான். ஏசப்பாவை சிலுவையில் தொங்கும் போது அவரை இவரை நம்பி வந்துமே, இவர் வேஸ்ட், இவரே தொங்கிட்டு இருக்காருன்னு. இன்றைக்கி அவர் மரித்ததுனால தான் இன்றைக்கி நம்ம தேவன் என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். நீ நிறைய நேரம் விட்டு கொடுக்கும் பொழுது தேவ சித்தத்திற்காய் பரவாயில்லை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியம் தேவ சித்தத்தை கேட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். சின்ன சின்ன காரியம். இன்றைக்கி நான் வெளியே போகிறேன்னா அன்றாட நடக்கிறது, காலையில் எந்திரிக்கிறது,
பல்ல விளக்குறது, சாப்பிட்றதெல்லாம் கத்த சித்தத்தை கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் உங்களோட கடமை. கடமைக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியம் செய்கிறீங்க. காலையில் வேலைக்கு போகிறது சித்தமா? சித்தம். லேட்டாக போகிறது சித்தமான்னு கேளுங்க. லீவ் போடுறது சித்தமான்னு கேளுங்க. வேலையை விட்டு சீக்கிரம் வருது சித்தமான்னு கேளுங்க. இன்றைக்கி நான் எப்படியாவது மேனேஜர் கேட்டாகணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை கேட்குறேன், கத்த சித்தமான்னு கேளுங்க. ஒரு வியாபாரத்தை தினந்தோறும் பண்ணுறது கத்த சித்தம். வியாபாரத்தை நிறுத்தணும்னா கத்த சித்தமான்னு கேளுங்க. புதிய வியாபாரத்தை பண்ணணும்னா கத்த சித்தமான்னு கேளுங்க. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது செய்யுங்க. சில நேரங்கள் எப்படி செய்யணும்னு தெரியாது. ஜெபம் பண்ணி ஆண்டவர் உமக்கு சித்தமாக தான் நடக்கட்டும், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, தடுத்து போடுங்க. எங்கள் ஜெபம் அநேகம் அதே தான் இருக்கும். ஆண்டவர் உமக்கு சித்தமானா நடத்துங்க, இல்லைன்னா தடுத்து போடுங்க. அது தடுத்து போகும்பொழுது முதல்ல நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். ஐயோ நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, இதை வாங்கியிருக்கலாமே. கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் அதில் ஒரு பெரிய உபத்திரம் இருக்கும். கர்த்தர் நமக்காய் வேற ஒரு பொக்கிஷத்தை வச்சிருப்பார், வேற ஒரு நன்மை வச்சிருப்பார். இந்த காரியத்தை செஞ்சு அதை மறந்து போயிட்டு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.